கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையினாலே தான் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தை மாம்சமாக மனுஷ ரூபமாக வெளிப்பட்டார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து கிருபையினால் நிறைந்தவராய் சத்தியத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை பிதாவானவருக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்கே இதைத்தான் நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார். 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே பிறந்தார். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், இரக்கமுள்ளவனுக்கு தேவன் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இரக்கமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நம்முடைய இரக்கங்களை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போன்று சத்தியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சை, இந்த சத்தியம் நமக்கு கச்சையாக இருக்கிறது. கச்சை என்றால் அது நமக்கு பலனை தருகிறது. கச்சை கட்டினால் நமக்கு இடுப்பிலே ஒரு பலன் கிடைக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு பலன் கிடைக்க வேண்டுமென்றால் நம்முடைய அறையிலே சத்தியம் என்ற கச்சை கட்டினவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வை சத்தியம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாமே சோதித்து பார்த்து நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கவும் சத்தியமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தேவன் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தது போல நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கிருபையுள்ளவர்களாய் சத்தியம் நிறைந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.